கடந்த 10 நாளா புரட்சி தளபதினு சொல்ற விஷால் தனியா வந்து சைக்கிள்ல ஓட்டு போட்டாரு, காரு பைக்கெல்லாம் வித்துட்டாரு, உதயநிதி ஏத்து அரசியலுக்கு வரப்போறான்னு ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. இவர் தான் புரட்சி பண்ற தளபதியாச்சு, ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான கொள்கையோட அரசியலுக்கு வருவார்னு பார்த்தா, மார்க் ஆண்டனி படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உதயநிதி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டதாகவும், அதனால அவரை ஏத்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி லத்தி பட போஸ்டர் வெளியீட்டு விழாவில் நானும் உதயநிதி அவர்களும் அறிவாலயத்தில் ஒன்றா கிரிக்கெட் விளையாடணும், நகமும் சதையும் போல் நண்பர்கள்னு சொல்லி சிலாகித்து பேசினார் விஷால். ஆனால் இப்போ விஜய் போலவே சைக்கிளில் வந்து ஓட்டு போடுறாரு, மக்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாரு, அவர் மாதிரியே தொடர்ச்சியாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதை பார்த்தா இதுக்கு பின்னாடி திமுகவுடைய வேலை இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அடுத்து எல்லா கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுவாங்க. பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னாடி விஜய் அவருடைய அரசியல் பயணம் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து திசை திருப்பதற்காகவே திமுக விஷாலை பயன்படுத்துகிறதோ அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்குது. விஷால் நடிகர் சங்க தேர்தலில் ஜெயிச்சது ஏதோ முதல்வரான மாதிரி ஒரு நினைப்பில் இருக்காருங்க. இவரை எதிர்த்து போட்டிட்ட சரத்குமார் அவர்கள் வந்து நைட்டாக பிஜேபியில் சேர்ந்துட்டாருங்க. ஒரு பேட்டியில் இவரே சொல்லியிருப்பாருங்க, உதயநிதி வந்து இவர்கிட்ட நீங்கள் என்ன பிஜேபியில் சேர போகிறீங்களா அப்படின்னு கேட்டதா. ஏன்னா இவரை போன்று திமுகவை கடுமையாக எதிர்த்த கமலை போன்ற பல நடிகர்கள் திமுகவில் கரைந்த சம்பவம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். விஷால் அவர்கள் ஆந்திராவில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் நான் போட்டியிடணும்னு சொல்லியிருந்தா கூட அவருடைய சொந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் இங்கே உதயநிதி ஏற்று நான் அரசியலில் நிற்க போகிறேன்னு சொல்லும்போது தான் இவருக்கு பின்புலத்தில் பாரதிய ஜனதா ஆதரவு இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எழுதுங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நடிகரும் தன் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் அரசியலுக்கு வரேன், மக்களுக்கு சேவை செய்யணும்னு பேசுறதும், அதுக்கப்புறம் அடுத்த பட ஷூட்டிங் செல்றதும் வாடிக்கையாகி விட்டதுங்க. மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் விஷால் போன்ற நடிகர்கள் கூட நான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி பேசக்கூடிய நிலையில் தமிழக அரசியலும் மக்களும் இருக்கிறாங்க அப்படின்றதான் காலத்தின் கோலம்.